அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 44வது பாட்டு. "வெள்ளி வீதியார்" அப்படின்ற ஒரு பெண் புலவர் எழுதின பாட்டு. இன்னைக்கு ஜனவரி 2ஆம் தேதி. சரியா? இது கொஞ்சம் சோகப்பாட்டு. இருந்தாலும் 2ஆம் தேதிங்கிறதுனால சொல்லலாம்னு நினைக்கிறேன். துறை பாலை. பாலைங்கிறது அம் குறிஞ்சியும், முல்லையும் அதனுடைய நிலையில் திரிந்து, வறண்டு போய், அதாவது அதிக வறட்சியினால உருவாகுவதுக்கு பேர் தான் பாலை. சரியா? ஒரு சில வருஷங்கள் மழை இல்லாட்டி ரொம்ப வறட்சி ஆயிடுச்சுன்னா, அது பாலை நிலம். அது தற்காலிகமானது. அடுத்து இது என்ன அ சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டுன்னா, "இடைச்சுரத்து செவிலித்தாய் கையிற்று சொல்லியது." அதாவது கையறு நிலை அப்படின்னா, அ என்ன பண்றதுன்னே தெரியல. அ ரொம்ப வருத்தத்தில. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலன்ற அந்த மன வருத்தம் இருக்கு இல்லையா? அதுதான் கையறு நிலை. இடைச்சுரம்னா, அந்த பாலை நிலத்தில போறப்போ, அது போற வழியில நடக்கிற விஷயங்கள். சுரம்னா சூடான பகுதி. சரியா? இடைச்சுரத்து செவிலித்தாய் கையற்று சொல்லியது. பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. சின்ன பாட்டு. அதனால நான் சொல்றேன் இன்னைக்கு. நாளைக்கு பெரிய பாட்டா இருக்கும். பாட்டு நல்லா கவனிங்க. "காலே பறி தப்பினவே" காலு. சரியா? "காலே பறி தப்பினவே, கண்ணே நோக்கி நோக்கி வாள் இழந்தனவே, அகல் இரு விசும்பின் மீனினும் பலரே மன்ற, இவ்வுலகத்து பிறரே." அதாவது செவிலித்தாய் அந்த தலைவிய தேடி போறாங்க. ஏன் போறாங்கன்னா, அந்த தலைவி இருக்கால்ல, அதாவது அந்த நட்ராயோட பொண்ணு. அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தெரியாம ஓடி போயிடுறாங்க. அதாவது ஒளிச்சு ஓடி போயிடுறாங்க. அம் அந்த பொண்ணும் பையனையும் தேடி போறாங்க. அப்போ இந்த நல்ல வறட்சியான, அந்த சூடான பகுதியில நடந்து போறப்போ, எதிர்ல வர்ற கணவன், மனைவி எல்லாம் வர்றாங்க. அதாவது தூரத்தில பார்க்குறப்போ, நம்மளுக்கு 2 பேர் வர்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தேடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு, நம்ம வீட்டாளுங்க தான் வர்றாங்க அப்படின்னு தோணும். நம்ம பொண்ணு, அந்த பொண்ணோட லவ்வர் வர்றான் அப்படின்னு சொல்லி தோணும். அதேபோல அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. தூரத்தில 2 பேர் வர்றப்போ, அ அவங்க தான் வர்றாங்கன்னு நெனச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறப்போ, கிட்டத்தில வந்தோனே வேற ஆளு. அப்போ அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது காலே பறி தப்பினவைனா, கால் நடந்து நடந்து பறி தப்பினவை. நடந்து நட ஓஞ்சு போச்சாம். கால் வலிக்குது. ரொம்ப கால் வலிக்குது. நட ஓஞ்சு போச்சு. கொஞ்சம் வயசானவங்க. அடுத்து கண்ணு. கண்ணே நோக்கி நோக்கி வாள் இழந்தனவே. நோக்கி நோக்கி அதோடைய ஒளி இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப நேரமா ஃபோன் பார்த்தா கூட நம்மளுக்கு கண்ணு டல் ஆகுதுல்ல. ஒளி இழந்தன ஒரு எதிர்பார்த்து எதிர்பார்த்து